அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கும்ப ராசிக்கு வக்ர சனி பலன் எப்படி இருக்க போதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பயிற்சி 4.5 மாசம் நடக்கும். ஸோ இந்த வருஷத்துல ஜூன் 29லேருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ நீங்க இந்த வீடியோவை இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு இல்லை, நான் ஒரே ஒரு இமேஜ் தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க நல்லா காது கொடுத்து கேளுங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. ஏன்னா நீங்க முழுசா பார்த்தால்தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ற விஷயம் தெளிவா புரியும். ஜாதக ரீதியா பேசினா நிறைய பேத்துக்கு புரியாது, ஆனா சில பேத்துக்கு புரியும். நான் எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி இப்ப பேசுறேன் பாத்தீங்களா, இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியா நான் சொல்ல போறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் சொல்ல போற இந்த வக்ரம் ராசிக்கு பொருந்துமா இல்ல லக்னத்துக்கு பொருந்துமான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நிறைய லக்னத்துக்கு தான் பொருந்தும். ஏன்னா லக்னம் தான் விதி. கும்பத்துல தான் சனி வக்ரமே ஆகுறாரு. ஸோ உங்களை ஏதோ சோதிக்கிற மாதிரி எல்லாம் செய்யறாரு. உங்களுக்கு ஆறுதலா இருக்கிற கிரகம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, குரு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ நோ பேட். ஸோ சுக்கிரன் அந்த வக்ரம் அடைகிற டைம்ல உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருப்பாரு. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ மாத கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் சனி மட்டும் வக்ரம் அடைகிறாரு. இந்த வக்ரம் சனி என்ன சொல்கிறாரு, நடக்கிற விஷயங்கள் உங்களோட பொருளாதாரமாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், உங்களோட படிப்பு, ஹெல்த்து, இது எல்லாமே பரவாயில்லன்ட்டு எல்லாம் நகர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் உள்ளே பூந்து அதை ஏதாவது கொலாப்ஸ் பண்ணாமல் இருந்தாலே சரி. நடக்கிறபடி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இதை செய்கிறேன், நான் மாற்றி அதை செய்கிறேன், நான் அப்படியே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அப்படியே மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு தொல்லையே. அதுவாக நடக்கட்டுமே, அதுவாக கிடைக்கட்டுமே அப்படின்ட்டு நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கும்பம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உங்களோட மனம் ஒரு நிலையாக இருக்கா, உங்களோட சிந்தனை ஒரு நிலையா இருக்கா, உங்களுக்கு அமைதி இருக்கா, நடக்கிற விஷயத்த உங்களால அப்சர்வ் பண்ண முடியுதா, நடக்கிற விஷயங்களை உங்களால ஹேண்டில் பண்ண தெரியுதா, நடக்கிற விஷயத்த உங்களால ஒழுங்கா பார்க்க தெரியுதா, நடக்கிற விஷயத்த உங்களால சரியா யூகிக்க தெரியுதா, நடக்கிற விஷயத்த உங்களால கால்குலேட் பண்ண தெரியுதா, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று, இருக்கிற எல்லா ராசிங்களும் வச்சு இந்த கும்பம் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ராசி. எந்த ஒரு பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை இவங்க பயங்கரமாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுப்பு, ஒரு கட்ஸ் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ கும்பம், நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு பொறுத்தே பலன்கள் மாறும். அதுவா நடக்கிறதுல உங்களுக்கு பெரிய என்ன சொல்லுவாங்க, கஷ்டத்தை கொடுக்கறதையோ பெரிய டார்ச்சர் அனுபவிக்கிற மாதிரியோ அப்படி எதுவுமே இல்லை. அமைதி, ஒரு மெடிடேஷன், உங்களை செல்ஃபாக நீங்களே ரீட் பண்ணுறது, உங்களுக்கு கொஞ்சம் பேடாக ஃபீல் ஆச்சுன்னா ப்ரேயர் பண்ணுறது, இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி அவங்க கூட பேசுறது, அப்புறம் நல்ல நல்ல மனிதர்களை சந்தித்து அவங்கக்கிட்ட ஆலோசனைகள் கேட்குறது, இதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கிறது என்னோட கருத்து. ஸோ இப்போ நான் வக்ர நிலை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு தெரியாது. ஸோ எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த வக்ரம்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த பிளானட் அப்படி டேர்ன் பண்ணி பின்னாடி நகருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் அது நகரவே கிடையாது. ஸோ அதை ஒரு நல்ல டிகிரியில் அவங்க ஜூம் பண்ணி இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா அது எப்படி ஆகும்னா, இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு லெவலில் அது மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த டைமில் அது லைட்டாக ஸ்டாப் ஆகுது, அதாவது ஸ்லோவாகுது. இந்த ஸ்லோ ஆகுறத நம்ம பார்க்கும்போது அது என்னமோ பின்னாடி வர்ற மாதிரி தெரியுது. அதனால தான் அதை வக்ரம்னு நினச்சிக்கிறாங்க. அது அப்படியே ஸ்லோவாகிடுது. அந்த நேரத்தில் அது ஸ்லோவாகினதுக்கப்புறம் இப்போது ஒன்று ஸ்பீடாக போயிட்டுருக்கு, திடீர்னு அந்த இடத்துல ஒரு கட் வைக்கிறாங்க. கட் வச்சானா அங்கே என்ன நடக்குது? ஸோ அதுதான் வக்ர நிலைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சனீஸ்வர பகவான் உங்களோட ஜாதகத்தில் அவர் அசுப கிரகமாக வரணும். அதாவது எந்த இடத்துக்குன்னா 1, 4, 7, 10 இந்த மாதிரி இடத்துக்கு அவர் அசுப வீடாக அவர் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கு தான் இவர் நன்மையே செய்வார்.
நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கிங்க உங்களோட ஜாதகத்தில் சனி திசை நடக்குதான்னு. யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அவங்களுக்கு தான் இவர் இந்த விஷயத்தெல்லாம் செய்வார். ஸோ யாருக்கெல்லாம் சனி திசை நடக்கலையோ அவங்களுக்கெல்லாம் ஒரு 15-20% தான் நடக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சு கும்பராசி யாராவது இருக்காங்களா? அப்போ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ராசி என் லக்னத்துக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அவங்க இந்த வக்ரபலன் சனி இதை எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த விதத்தில் அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் கும்பராசி, நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் மேலும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.